நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த நபர் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யவனசோழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யவனசோழன், தற்போது இந்த கொலை சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பாதிரை மாரியம்மன் கோயில் குடித்தெரு பகுதியில் வச்சு வரவங்க கண்ணம்மா. இவங்களுக்கு வயது 80. தனியார் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் ராசிபுரம் அத்தனூர் பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவர் இவரோட வீட்டுல வாடகை குடியிருந்து வர்றாரு. மூதாட்டியின் மகன் மற்றும் உறவினர்கள் அனைவரும் மருதமலை கோயிலுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் மூதாட்டி மட்டும் தனியாக இருந்துள்ளார். இவர் இன்று மதியம் சுமார் 3:30 மணி அளவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி வீட்டிற்குள் நுழைந்த சங்கர் அவரது நகையினை பறிக்கும் நோக்கில் மூதாட்டியின் வாயில் புகையிலை மற்றும் துணியை நுழைத்து கழுத்து நெரித்து கொலை செய்துள்ளார். இந்நிலையில் கோயிலுக்கு சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து மூதாட்டியிடம் இருந்த வீட்டு சாவியினை பெற்றுக்கொள்ள அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது உள்பக்கமாக கதவு தாளிடப்பட்டிருந்தது. நீண்ட நேரமாக அழைத்தும் மூதாட்டி வராததால் கதவின் சந்தின் வழியாக உள்ளே பார்த்தபோது சங்கர் மூதாட்டியின் வாயில் துணியை வைத்து நுழைத்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும் உறவினர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உள்ளே சென்று பார்த்தபோது சங்கர் மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்தது. இது குறித்த தகவல் இருந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த விடுதலை போலீசார் சங்கரை கைது செய்ததோடு அவரிடமிருந்து சுமார் 3/4 பவுன் மதிப்பிலான தோடு மற்றும் மோதிரத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் கண்ணம்மாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார். வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த நபர் மூதாட்டியை நகைக்காக கொலை செய்த சம்பவம் வெப்படை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி யவனசோழன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.